ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன்ட். இன்றைக்கி நம்ம சோலோ லெவலிங்கில் சீசன் 1 எபிசோட் 4 பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே ஸ்டோரிஸ்லாம் வேணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் சங் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான். அதில் அவனுக்கு ஒரு கீ கிடைக்கும். அந்த கீ வச்சுட்டு ஒரு ஆல்டர்னேட் டைமென்ஷனில் ஒரு டஞ்சனுக்கு போவான். அங்கே நிறைய காப்ளின் பீஸ்ட்லாம் வரும். அதெல்லாம் கொண்டதுக்கப்புறமா ஒரு உல்ஃப் பீஸ்ட் வரும். அங்கேருந்து தான் இந்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த உல்ஃப் வந்து இவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஃபேஸ் கிட்ட டைவ் பண்ணி வருது. அவன் வந்து டாச் பண்ணி விலகிட்டான். ஜம்ப் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை அவன் வந்து ரியலைஸ் பண்ணுறான். என்ன அப்படின்னா, அவனோட பாடி வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. வாழ்க்கையில் எனக்கு ஒரு வழியாக செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கா, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபியரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த உல்ஃப் அவனை நோக்கி பாஞ்சு வரும்போது அவன் கையை வச்சு ஒரு பஞ்சு விடுறான். அந்த உல்ஃப் வந்து பறந்து போய் விழுந்தது. அவனால் நம்பவே முடியல அவனுக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு. ஆனாலும் அந்த உல்ஃப் வந்து அவனோட ஸ்ட்ராங்காக இருக்குது அவன் ஃபீல் பண்ணுறான். அந்த உல்ஃப் வந்து அவனை சேஸ் பண்ணிட்டே ஓடுது. அந்த நேரத்தில் நினைக்கிறான், என் கையில் ஒன்றுமே இல்லையே, ஒரு தனி பாட்டிலும் ஃபுட்டும் தான் இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா என்னால் சமாளிக்க முடியாது. என் கையில் இந்த நேரத்தில் ஒரே ஒரு மேஜிக்கல் வெப்பன் மட்டும் இருந்தது அப்படின்னா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இன்வென்ட்ரி அப்படின்னு கத்துறான். உடனே இன்வென்ட்ரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருது. அந்த இன்வென்ட்ரி இப்போ போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆயிருச்சு. அதுக்குள்ளே கை விட்டு வெளியில் அவன் எடுக்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கத்தி. அந்த கத்தி எடுத்து வேகத்தில் ஒரே போட அந்த உல்ஃப் வந்து போட்டுறான். அந்த உல்ஃபோட தலை வந்து 2 துண்டா போயிருது. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, இன்வென்ட்ரி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஸ்டீல் மவுத் உள்ள உல்ஃபை கொண்டுட்டீங்க அப்படின்னு. அப்போ தான் அவன் யோசிக்கிறான், இந்த கத்தி வந்து $3 மில்லியன் கிட்ட வருமே, எனக்கு எப்படி ஈஸியாக கிடச்சிது அப்படின்னு. அவங்க 2 இன்வென்ட்ரி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இன்னும் 2 உல்ஃப் வந்து அவனை நோக்கி வருது. இப்போ தான் கத்தி இருக்கு என் கையில், பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் இப்போ கத்தி வந்து தரையில் மாட்டிக்கிச்சு. அதை கஷ்டப்பட்டு வெளியே எடுத்து ஒரு வழியாக உல்ஃப் அட்டாக் பண்ணுறான். இந்த உல்ஃப் அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவனுக்கு இப்போ அது கை வந்த கலையாயிருச்சு. அது தலையை 2 வெட்டி அந்த கத்தி வச்சு 2 உல்ஃபையும் கொண்டுறான். அதான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறான், டெம்பிள் இருக்க பீஸ்ட்டு இதையும் கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவனுக்கு இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு உட்காரான். அந்த நேரத்தில் ஸ்டேட்டஸ் பார் வந்து ஓப்பன் ஆயிருது. அதில் பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு இப்போ லெவல் 2 அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான், டெய்லி குவெஸ்ட் முடிக்கிறது கம்பேர் பண்ணும்போது நம்ம காம்பேட் சண்டை போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக லெவலப் ஆயிடலாம் அப்படின்னு. அவனோட காயம் எல்லாமே சீக்கிரமாக ஹீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவனோட எபிலிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாமே 1 பாயிண்ட் கூட இருக்குது. டெய்லி குவெஸ்ட் எல்லாம் முடிச்சா அவனுக்கு 3 பாயிண்ட் தான் கிடைக்குது. ஆனால் காம்பேட் சண்டை போட்டு பீஸ்ட்டை கொள்ளும்போது அவனுக்கு 5 பாயிண்ட் கிடைக்குது. நான் வந்து இவ்வளோ நாள் ஸ்ட்ரென்த் எபிலிட்டி மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் அதிக பாயிண்ட் இருந்தால் நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறான். அந்த இறந்து போன பீஸ்ட் பக்கத்தில் போயிட்டு அதுலேருந்து மேஜிக் ஜெம்ஸ் எதுனா கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறான். அப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து நீங்கள் பீஸ்ட்டோட பல்லெல்லாம் எடுத்துக்கலாம், ஆனால் மேஜிக் ஜெம்ஸ் இல்லை அப்படின்னு. அப்போ அவனுக்கு ஒன்று தோணுது, இந்த ரிவார்ட் சிஸ்டம்லாம் வந்து கேம் மாதிரி இருக்குது, ரியல் லைஃப்க்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. அந்த நோட்டிஃபிகேஷன் டேப்பை கொஞ்சம் நோண்டி பார்த்துட்டு அதில் ஷாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உங்களோட கரண்ட் லெவலில் நீங்கள் எதுவுமே வாங்க முடியாது, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அவன் வந்து அந்த பீஸ்ட்டோட பல்ல செல் பண்ணிடுறான். அவனுக்கு வந்து 20 கோல்டு காயின்ஸ் கிடச்சிருக்கு. 20 கோல்டு காயின் அப்படின்னா ரியல் வேர்ல்டில் எவ்வளோ மதிப்பு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். சரி ஓகே, இங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு அவன் கத்தி எடுத்துட்டு எந்திரிக்கிறான். ஆனால் இந்த இடத்த விட்டு நான் பாஸை டிஃபீட் பண்ணாமல் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறான். ஒரு டெலிபோர்டேஷன் ஸ்டோன் இருந்தது அப்படின்னா அதை வச்சு நான் டெலிபோர்ட் பண்ணிடுவேன், ஆனால் அது என்கிட்ட இல்லை. இது இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா என்கிட்ட ஃபுட் இல்லை, தண்ணியும் தீர்ந்து போயிடும். ஆனால் இது வந்து ஈராங் டென்ஷன் தான், இதில் பீஸ்டெல்லாம் நான் கொண்டுகிட்டே இருந்தேன்னா நான் வந்து டெவலப் ஆயிடுவேன். அதுக்கப்புறமா அந்த பாஸை கொள்றதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும், நான் ஈஸியாக கொண்டுலாங்க. அவன் எங்க 2 பிளான் பண்ணிட்டு இருக்க டைமில் இருட்டில் இருந்து நிறைய உல்ஃப் அதே மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஒரு பேரெல்லாம் அவனுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரிய ஆரம்பிச்சிடும், எல்லாமே ரெட் கலரில் இருக்குது. வாங்கடா பார்த்துக்கலாம் என்ன ஆனாலும் அப்படின்ட்டு அவன் கத்தியை வச்சு அந்த எல்லா உல்ஃபையும் சண்டை போட ஆரம்பிச்சான். சண்டை பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஆனால் அவன் வந்து இப்போ ஸ்கில்ஃபுல் ஆகிட்டான். எல்லா பீஸ்ட்டையும் அடிக்கிறதுக்கு அவனுக்கு இப்போ டெக்னிக் தெரிஞ்சிருச்சு. வந்து அவனோட வாழ்க்கையோட பர்பஸை வந்து திருப்பி நினச்சி பார்க்குறான். அதை நினச்சிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒவ்வொரு பீஸ்ட்டையும் அவன் கொல்லும்போது அவன் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கான், பவர் கூட்டிகிட்டே இருக்கு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எல்லா பீஸ்ட்டையும் அவன் கொண்டுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டைட்டில் கிடைச்சது, உல்ஃப் அசாசின் அப்படின்னு. இதே இங்கே சண்டை போடுற டைமில் வெளியில் ரியல் வேர்ல்டில் அந்த போர்ட்டலில் இருந்து டஞ்சன் பிரேக் ஓப்பன் ஆயிருது. அதுக்குள்ளே இருந்து இப்போ பீஸ்டெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. சங் வந்து எல்லா உல்ஃபையும் ஒரு வழியாக அடிச்சிட்டான். அவனோட ஸ்வாட் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் இன்வென்ட்ரி வந்து ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 34 உல்ஃப் பல் இருக்கு அவன்கிட்ட. ஒரு டிராவலர் ஜாக்கெட், அப்புறம் ஒரு கத்தி இருக்குது. அவன் கையில் வந்து இப்போ டெலிபோர்டேஷன் ஸ்டோன் இருக்குது, இதை வச்சு ரியல் வேர்ல்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான். ஆனால் ஒரு விஷயம் அவனுக்கு தோணுது, நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காகிறதுக்கு ஈஸியாக இதை விட வழி கிடையாது அப்படின்னு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறான். ரியல் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜோய்க்கு வந்து ஒரு கால் வருது ஹண்டர் அசோசியேஷன் இருந்து. அவங்க சொல்கிறாங்க, அந்த ரோட்டில் இருந்த டஞ்சன் வந்து பிரேக் ஆயிடுச்சு, இங்கே ஆள் பத்தில் நீ உடனே வரணும் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து எல்லா பீஸ்டே கொண்டு அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கான், அவனுக்கு ஸ்ட்ரென்த் கூட்டிகிட்டே இருக்கு, லெவலப் ஆகிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் வந்து அவன் இன்னொரு விஷயத்தை டிஸ்கவர் பண்ணுறான். என்ன அப்படின்னா, அந்த பீஸ்ட் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் நேம் வருது. ஒரு பீஸ்ட்டுக்கும் ஒரு கலர் இருக்குது. அந்த பீஸ்ட் வந்து என்னோட வீக்காக இருந்தது அப்படின்னா வெள்ளை கலரில் காட்டுது, என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஆரஞ்சு கலரில் காட்டுது, நான் என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த பீஸ்ட் வந்து ரெட் கலரில் நேம் காட்டுது. உல்ஃபோட பேர் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு ரெட் கலரில் காட்டுச்சு, ஆனால் இப்போ நான் டெவலப் ஆகிட்டேன், அதனால அது ஒயிட் கலரில் மாறிடுச்சு. நான் வந்து அதோட இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் கீழே இருக்கிற அந்த பாஸை வந்து என்னால் டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. சரி போய் தான் பார்க்கலாம், போகிற வரைக்கும் போகலாமே அப்படின்ட்டு அவன் போகிறான். கீழே படி இறங்கிட்டு இருக்கும் போதே அவன் நினைக்கிறான், இந்த மெட்ரோ நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம், அந்த ஸ்டேர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் போகாது, இது வந்து ஆல்டர்னேட் டைமென்ஷன் அப்படின்றனால இந்த இடமே வேற மாதிரி இருக்கு. கீழே போனதுமே அந்த மெட்ரோ ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்சிருக்கு. இதை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க டைமில் ஒரு பெரிய வேவ் வந்து அவனை அட்டாக் பண்ணிடுது. என்னடா அப்படின்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய சைஸில் பாம்பு ஒன்று வெளியில் வந்துடுது. அது அட்டாக் பண்ண ஃபோர்ஸில் அவனோட கத்தி வந்து உடஞ்சு போயிருது. இப்போ அதை எப்படி சமாளிக்க போகிறான் அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த பீஸ்டோட நேம் வந்து பார்க்குறான், அது வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பீஸ்ட் வந்து
சங் இருக்கிற லெவலில் தான் இருக்குது. அதனால் சங்னால் அதை மேனேஜ் பண்ணி கொண்டுற முடியும். அதுக்குன்னு ஈஸியாக கொண்டுற முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட ஸ்கின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கல் மாதிரி இருக்குது. கத்தி வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வேளை அந்த டஞ்சனில் இதுதான் பாஸாக இருக்குமோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். சரி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பீஸ்ட்டை அவன் அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அவனால் சமாளிக்கவே முடியல. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சங் அடிச்சிருது. அந்த நேரத்தில் சங் வந்து அவனோட வாழ்க்கையை நினச்சி பார்க்குறான். எல்லாரும் உன்னை வீக்கான ஹண்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த அவமானம்லாம் அவன் கண்ணுக்கு வருது. அதை வந்து அவன் நெஞ்சில் ஃபயராக உருவாக்கிட்டு அந்த பீஸ்ட்டை அட்டாக் பண்ண போகிறான். வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு வெறுங்கையை வச்சு அந்த பீஸ்ட்டோட முதுகில் உட்காந்து பிடிச்சிக்கிறான். தோத்து போகிற சங் அவனால் முடியும் அப்படின்னு அவனே அவனை மோட்டிவேட் பண்ணிட்டு அவனோட வெறுங்கையை வச்சு அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் உடச்சிடறான். இப்போ வந்து அந்த பாம்பு பீஸ்ட்டுக்கு வந்து அடிபட்டுருச்சு. சரி ஓகே இதையும் கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு போராடி அந்த பாம்பு பீஸ்ட்டையும் அவன் கொண்டுறான். அந்த நேரத்தில் அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, லெவல் அப் ஆயிட்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பீஸ்ட்டு கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் வெப்பன் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு டேகர் தான். அந்த டேகரில் வந்து அந்த பீஸ்டோட வெனம் இருக்குது. அந்த டேகரை வச்சு அவன் அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து வெனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நகர முடியாமல் ஆயிடுவாங்க. இந்த டேகர் வந்து அவன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த கத்தியோட கொஞ்சம் பவர்ஃபுல்லானது தான். இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீ வந்து பாஸை கொண்டுட்ட, அதனால இப்போ வந்து இந்த இடம் நார்மல் ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த நோட்டிஃபிகேஷன் மறைஞ்ச உடனே இந்த இடம் வந்து நார்மல் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அவன் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் விட்டு வெளியில் வரான். ரொம்ப அமைதியாக இருக்காங்க, யாருமே இல்லை. அந்த நேரத்தில் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் வந்து டே யார் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, அனௌன்ஸ்மெண்ட்லாம் கேட்கல அப்படின்னு அவன்கிட்ட ரூடாக பேசிட்டு இருக்காரு. சங் வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். டே நடிக்காதரா அப்படின்னு மிலிட்டரி ஆஃபீஸர் சொல்றாரு. அப்பதான் அவன் கையில் இருக்கிற கத்தியை பார்க்குறாரு. சங்கை பார்த்து கேட்குறாரு, நீ ஒரு ஹண்டரா அப்படின்னு. ஆமாம் நான் வந்து ஒரு ஹண்டர் தான், என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஓ சாரி சார், நீங்கள் ஒரு ஹண்டர்னு தெரியாமல் நான் உங்கள்கிட்ட அப்படி பேசிட்டேன், வாங்க அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு சம்பவம் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். சங்கும் அவன் பின்னாடி அப்படியே போயிடுறான். அப்போ தான் அந்த ஆஃபீஸர் சொல்றாரு, டஞ்சன் பிரேக் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா கிரீச்சர்ஸையும் நாங்கள் கொண்டு ஒரே ஒரு பெரிய கிரீச்சர் மட்டும் அந்த இடத்துல இருக்கு. அப்போ தான் சங் வந்து அதை பார்க்குறான். ரெண்டு பேரும் ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. சுற்றி வந்து போலீஸ் வந்து பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க. மக்கள்லாம் சுற்றி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அங்கே பேரிகேட் முன்னாடி வந்து ஹண்டர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பீஸ்ட்டை வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. சங் பார்த்தோம் அப்படின்னா க்ரௌடு பின்னாடி நின்று இந்த சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அந்த ஸ்குவாடில் ஒருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஒருத்தர் வந்து டேங்க்கு, இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹீலர்ஸ்னு சொல்லலாம். இன்னொரு சில பேர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ தான் சங் புரிஞ்சுக்கிறான், இது வந்து டெம்பரரி செட்டப் பண்ண ஒரு டீம் தான். அவங்க வந்து ஒரு ஸ்குவாட் கிடையாது, கோஆர்டினேட் பண்ணி அடிக்க மாட்டாங்க. அவங்களோட ரேங்க் எல்லாமே ரொம்ப லோவாக இருக்குது. இந்த பீஸ்ட் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அப்போ தான் அந்த நேரத்தில் அவனோட ஃப்ரெண்டு ஜோஹி இருக்கிறத பார்க்குறான். அவன் வந்து இந்த சுச்சுவேஷனை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அவளால் மேனேஜ் பண்ணவே முடியல. போன வாரம் நடந்த டஞ்சன் ரைட்லேருந்தே அவனும் ரெக்கவர் ஆகிறான் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். சங் இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா பின்னாடி நின்றுக்கிட்டே அந்த உடஞ்சி போன கத்தியை வச்சு அந்த பீஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறான். கத்தியை வேகமாக தூக்கி போட்டுறான். அந்த பீஸ்ட்டோட ஷீல்டு வந்து உடஞ்சி போச்சு. ஹண்டர்ஸ் வந்து இப்போ ஈஸியாக அதை அடிச்சு டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஹண்டர்ஸ்லாம் யோசிக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, என்னடா அது ஒரே அடியிலே அந்த பீஸ்ட்டோட ஷீல்டு வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு. பக்கத்தில் நின்றுட்டு இருந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க, யார் அந்த கத்தி தூக்கி போடுது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பின்னாடி இந்த ஒரு ஹண்டர் தான் தூக்கி போட்டான் அப்படின்னு. பின்னாடி பார்த்தா அந்த ஹண்டர் வந்து இல்லை, சங் வந்து அங்கேருந்து போயிட்டான். ஆனால் ஜோஹி வந்து பார்த்துட்டா சங் தான் தூக்கி போட்டான் அப்படின்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு